பாலும் தெடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. மூஷிகவாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் பங்குனி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் கோச்சார் நிலை எப்படி இருக்குங்கிற விவரத்தையும் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் தினம் இருக்கிறதுங்கிறதையும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாத பலன்கள் பார்க்குறோம், அதே போல் பொறுத்தளவுக்கு வருட பலன்கள் பார்க்குறோம். அதே போல் பார்த்தோம்னாக்க கிரக பயிற்சிகள், மெல்ல செல்லும் கிரகங்கள் பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது பங்குனி மாதத்துடைய பலன். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பிறக்கிறது வசந்த கிழமையான சனிக்கிழமையில் பிறக்குது, பங்குனி பிறக்குது. அதுக்கு ஆங்கில தேதி, சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க 15/3/2025 முதல் 13/4/2025 வரை இந்த பங்குனி மாதம் சற்றேறக்குறைய 30 நாள் இருக்குது. இப்போ இந்த பங்குனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா. இப்போ பங்குனி பிறந்த விட்டு 29/3/2025 சனிக்கிழமை அமாவாசை. அது என்ன சாமி, அமாவாசை தான் மாதம் வருது இல்லை, அது என்ன புதுசாக சிறப்பு? இந்த அமாவாசைக்கு பேர் போதாயன அமாவாசைன்னு பேர், ரொம்ப சிறப்பான அமாவாசை. இதுக்கு அடுத்தது 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. நம்மளை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சகோதரர்கள் பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலமான தெலுங்கானா மற்றும் ஆந்திர சேர்ந்த மக்கள், தெலுங்கு மக்கள் கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை. எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையுமே தெலுங்கு மக்கள் வியாபிச்சிருக்கிறாங்க. அவங்க கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை அல்லது தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/4/2025 பங்குனி உத்திரம். எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு விசேஷமான தினம் பங்குனி உத்திரம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 12/4/2025 பௌர்ணமி தினம். எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்த பங்குனியில் வர பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமான பௌர்ணமி தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 12/4. அடுத்தது பார்த்தோம்னாக்க அதுக்கு அடுத்தது வருட பிறப்பு பிறந்துடுது. ஆனால் இதுக்கு நடுப்புற பார்த்தோம்னாக்க 6/4/2025 அன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி, இந்த ராமஜன்ம நவமி. இத்தனை மற்ற விசேஷங்கள் கொண்ட இந்த பங்குனி மாதம் பிறக்குது. இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா. காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியான ரிஷப ராசியில் குரு பகவானும், 3வது ராசியான மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும், அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மீனராசி, காலபுருஷத்தின்படி 12ஆம் ராசியான மீனராசி. அதில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் மற்றும் புதன் ரிட்டர்ன் ஆகி வரக்கூடியது, வக்ரம் நிவர்த்தி ஆகி வரக்கூடியதும் இருக்கார். இப்படியேற்பட்ட வசந்த மாதமான பங்குனி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும், மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்கின்றத விரிவாக பார்ப்போமா. இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தலையானால் குரோதி வருஷத்தில் சனி ஆட்சி பெற்று மூல திரிகோண வீடான கும்பத்தில் இருக்கார். 11ஆம் வீட்டில் காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது மூலியமாக ஏழை தட்டு மக்களுக்கெல்லாம் சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தில் சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு, அதுவும் இந்த லேபர் லாஸ் எல்லாம் ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அதை தவிர கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு பண தட்டுப்பாடு வரக்கூடிய கொஞ்சம் காலகட்டமாக அமைய போகிறது. கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறதுனால இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்.
நல்ல ஒரு சந்தோஷமான காலமாகவும் இருக்கும். இருந்தாலும் தங்கத்தின் விலை வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏற்கனவே அதிகமாக போயிட்டுருக்கு. இது வந்து 70,000 வரலும் தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த பங்குனி மாதம் முடியறதுக்குள்ளேயுமே வந்து இந்த 5,000 ரூபாயோ 6,000 ரூபாயோ ஏறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளிநாட்டு உறவில் இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் வெளிநாட்டில் சிறு சிறு போர்கள் மூலக்கூடிய அபாயங்கள் இருக்கும். அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு. நம்மளுக்கு வந்து இறக்குமதி எல்லாம் வந்து நல்லபடியாக இருந்தாலும் நம்மளுடைய க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் புதிய வேலைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சட்ட திட்டங்கள் நிச்சயமாக அதிகமாகும். படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலைகள் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா புதனும் வந்து நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தை பெறுறார் இந்த காலகட்டத்தில். அதனால் புதிய வேலைகள் நிச்சயமாக வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதாவது கேம்பஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர வந்து புதுசாக இன்டர்வியூ போகிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. மக்களுக்கு பொதுவாக பார்த்தலையானால் அமைதி இருக்கும். இருந்தாலும் போராளிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சனி வந்து ஆட்சி பெற்று போய் கும்பராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக போராளி குணங்கள், அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய துவேஷங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏழை விவசாயிகள், விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுடைய பொருட்கள், விளைநிலத்தின் பொருட்கள் வந்து அந்த அளவு விலை போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. ஸோ இந்த பங்குனி மாதத்தில் சற்று பொறுமையாக இருந்து தான் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது, மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரனுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். அவர் வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கார். இந்த 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் வராது. ஆனால் இருந்தாலும் 4ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று போய் அர்த்தாசிரம சனியும் நடந்துட்டுருக்கிறது. அதே சமயத்தில் 5 7 பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அதாவது 7ஆம் இடத்து அதிபதியும் சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். அவர் வந்து 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்காரு. அதே மாதிரி 5 குரு பகவான் 7ஆம் இடத்துல போய் இருக்கார். இதனால் வந்து இந்த சனி வந்து அர்த்தாசிரம சனியாக இருக்கிற காரணத்தினாலையும் 7ஆம் இடம்ங்கிறது களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பரிவர்த்தனை யோகம், புத்திரஸ்தானாதிபதியும் களத்திரஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று போய் இருக்கிற காரணத்தினால திருமணங்கள் கூடி இதுவரைக்கும் திருமணங்கள், அதாவது ரொம்ப வயசானவங்கன்னு வச்சுக்கிறோங்கன்னா ஒரு 30 வயசு இந்த மாதிரி வயசானவங்களுக்கு திருமணம் ஆகலை, 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் திருமணங்கள் பேசி முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கும், ரொம்ப காலமாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கும் புத்திர பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய ராசிநாதன் திடீர் பண வரவுகளையும் தரக்கூடியவராக இருப்பார். ஆக மொத்தத்தில் சுபகாரியங்களும் சுப விரயங்களும் நடக்கக்கூடிய காலமாக அமையும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விருச்சிகத்தை பொறுத்தவரையிலும் திருமண பாக்கியம் ஏற்பட்டாச்சு. ஏன்னா திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டு. சப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறது, வக்கர நிவர்த்தியாக நிற்கிறது, பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக வரும். அது தவிர பார்த்தீங்கன்னா காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5, 7 பரிவர்த்தனை யோகம் வருது. 5ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது, பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதாவது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சுக்கிரனும் வந்து 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி, நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அபரிமிதமான ராஜயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது.
அதோடு பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக அதீதமான பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8, 11 அதிபதியும் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பும், வெளிநாடு போகக்கூடிய யோகம் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் லாபத்தை சற்று கம்மி பண்ணாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழில் ஸ்தானத்தின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா புதுசாக தொழிலில் வந்து அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழில் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக அலைச்சல் இருக்கும். வீட்டுக்குன்னு கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது நல்லது. புதுசாக தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்லும். இந்த மாத பலன் மூலியமாக இப்போ செவ்வாயினுடைய ஏற்றம் எப்படி இருக்குது? ஏன்னா 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால சிறு சிறு மனசு கிளேசங்களை கொடுத்து பயங்களை கொடுப்பார். இது எந்த அளவுக்கு இருக்கும்? அது தவிர புதனுடைய வக்கரகிரி எந்த அளவு இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய ஐயா பகவதி ஹரிஹரன் ஐயா கிட்ட கேட்போம். ஹரிஹர சர்மா கிட்ட. ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. விருச்சிக ராசியோடைய அதிபதியானவர் செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அவர் பார்வைக்கு பலம் உண்டா? பார்வைக்கு பலம் உண்டு. அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். நீண்ட நாட்களாக குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்கு ஏற்கனவே நடக்குது அர்த்தாசிரம சனி. அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4 நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ராசிநாதன் பார்க்கும் பொழுது குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர அவர் தன்னுடைய விசேஷ பார்வையான 8ஆம் பார்வையாக 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தை பார்க்குறார். நீங்கள் சொல்லக்கூடிய சொல் வெல்லக்கூடிய காலகட்டங்கள். அப்போ தொட்ட காரியம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள். சரி, அடுத்தது 4ஆம் பாவாதிபதியான 4ஆம் பாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். அம்மாவின் உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், புத பகவான், ராகு பகவான் இருக்கார். குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உண்டு. கடந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு விதத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்துச்சு. குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் இருந்துச்சு. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்ய முடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ ஒருத்தர் வீட்டில் குலதெய்வம் வாசம் செய்ய ஆரம்பிச்சிருச்சோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் வாசம் செய்யும். இஷ்ட தெய்வங்களும் குலதெய்வம் வாசம் செய்ய ஆரம்பித்தாச்சுனாக்க புத்திரபாவம் வலுப்பெறும். மற்றும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறும். கடந்த காலகட்டங்களில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் எந்த விதமான ஒரு சுப நிகழ்ச்சியும் நிகழாமல் கஷ்டம் மட்டுமே இருந்துச்சு. அந்த கஷ்டங்கள் விலகி வீட்டில் சுப நிகழ்வுகள் நிகழக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தில் செய்யக்கூடியது. தனக்காரனான குரு ராசியை பார்க்குறார். ராசியை பார்த்தா எடுக்கின்ற சுயமுயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகும். புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். நிலக்காரகனான அங்காரகன் நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். 8ல் போய் மறைஞ்சிருக்காரே சாமி, கஷ்டப்பட்டாது கடனை வாங்கியாவது வீடு வாங்க முடியுமா? வீடு வாங்க முடியும். நிலம் வாங்க முடியுமா? நிலம் வாங்க முடியும். அதை கட்டுறதுக்கு உண்டான தனம் கிடைக்குமா? ராசியை குரு பார்த்துட்டாரு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக தொழிலில் மந்தநிலை இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தொழில் ஸ்தானத்திற்கு உண்டான அதிபதியான 10ஆம் அதிபதி ஒரு கோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் ஏறி இருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கார். 10 குடையவர் 5ல் இருக்கார். தொழிலில் ஏற்றமான நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு தொடர்புடைய பதவிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் அரசு தொடர்புடைய வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் அரசு தொடர்புடைய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அதே போல் அரசாங்கத்தின் கடைக்கன் பார்வை உங்களுக்கு பட்டு கடந்த காலகட்டங்களில் அரசுக்கும் உங்களுக்கும் இருந்தான வம்பு வழக்குகள், லிட்டிகேஷன் ப்ராப்ளங்கள் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பங்குனி மாதத்தில் உண்டு. அதே போல் அரசியல்வாதிகளுக்கு இந்த பங்குனி மாதம் ஏற்றமான காலகட்டம். திடீர் பணவரவு, திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வெற்றியான மாதம்னு சொல்லலாமா? வெற்றியான மாதம் சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடியது, புதிய முயற்சிகள் செய்யக்கூடியது தவிர்க்கக்கூடியது, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொண்டு தவிர்க்கக்கூடியது. அதற்கு பேர் சந்திராசிரம தினங்கள். அந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு வருது, என்னென்னத்தை தவிர்க்கணும். இதை தவிர விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனாலோ ஏற்படுகின்ற கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறைஞ்சா எந்த தெய்வத்தை வணங்கினா அந்த பலன்களை பெறலாம் என்பதை பற்றியும் டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா. இப்போது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு வரக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய அந்த 2.25 நாட்களை சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த சந்திராஷ்டம தினம் உங்களுக்கு எப்போ இந்த மாதத்தில் வருது அப்படின்னு பார்க்குற போது 3/4/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு இரவு 11:49 ஆரம்பிக்குது. அதேமாரி 4/4/2025 வெள்ளிக்கிழமை, 5/4/2025 சனிக்கிழமை, 6/4/2025 விடிகாலையில் 4:22 வரைக்கும் இருக்குது. ஆக இந்த 2.25 நாட்கள், அதாவது இதை 2.25 நாட்கள்னு சொல்கிறது. அப்போ இந்த 2.25 நாட்களுக்கு தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குற போது, 1 பயணங்கள் செய்யக்கூடாது, 2 புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்க்குற போது, இந்த மனக்லேசங்கள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு தவறான முடிவை நீங்கள் எடுப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அது தவறான முடிவுன்னு தெரியாது. அதனுடைய பின் விளைவுகள் பின்னாடி வரும். அப்போ அந்த பின் விளைவுகள் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் இந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த நாட்களை பிரயாணம் பண்ண வேண்டாம், புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம், ரொட்டீன் ஒர்க்கை மாத்திரம் பார்த்தால் போரும். அது மாதிரி செஞ்சுக்கிறது மிக மிக நல்லது. மேலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் சனியினுடைய சஞ்சாரம் 4ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, எருக்கம் பிள்ளையார், அதாவது எருக்கம் பிள்ளையார் அப்படின்னு சொன்னால் எருக்கன் வேறுனால செய்யப்பட்ட பிள்ளையார். அந்த பிள்ளையாரை உங்கள் வீட்டில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தென்மேற்கு மூலையில் உயரமான இடத்துல வச்சு வடக்கு பார்த்து வைக்கணும். அந்த பிள்ளையாரை, அதாவது தென்மேற்கு திசையில் வைக்கணும், வடக்கை பார்த்து வைக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய, அதாவது அதை வழிபடக்கூடிய நாள் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, வளர்பிறை சதுர்த்தியாக இருக்கணும், இல்லைன்னா தேய்பிறை சதுர்த்தியாக இருக்கணும். இந்த சதுர்த்தியில் அதை வழிபட்டுட்டே வரணும். வழிபடுற போது கூட நெய் தீபம் ஏற்றி வழிபடணும். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டி போகும். அது போக ஏவல், பிள்ளி, சூனியம் இதெல்லாம் இருந்ததுன்னா, செய்வினை கோளாறுகள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும். ஆக உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம், ஏன்னா சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஏவல், பிள்ளி, சூனியம் இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த கோளாறுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எருக்கம் பிள்ளையாரை வணங்குற போது உங்களுக்கு அதெல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதை பயன்படுத்திக்கிறது நல்லது. இதுகளை செய்யுங்க. மேலும் உள்ள விவரங்களை ஐயா சொல்லுவாங்க. டாக்டர் ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் திருமணத்திற்கு நேரம் வந்தாச்சு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், தொழிலில் மாற்றங்கள் இருக்கும், புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம், வேலை மூலியமாக வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
வெளிநாட்டில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் தீர்க்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பரிவர்த்தனை யோகத்தின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்கும் சரி சொந்த தொழிலுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் குரோதி வருஷம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் கொடுக்கும். இருப்பினும் சற்று உடல் நலத்தில் பின்னடைவு, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக அமையும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.